அவன் சொன்னான், தாயின் கருவிலே நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் நான் தேவனுக்கென்று நசரேன். ஆமென். இது தெளிலால் கண்டுபிடிச்சிட்டா இப்பொழுது தலையை சிரைத்தால் என்ன நடந்துச்சு தெரியுமா? சிம்சோனுடைய பலம் அவனை விட்டு போயிடுச்சு. தேவ பலம். சிம்சோன் எக்ஸசைஸ் பண்ணி முட்டை பிரியாணி சாப்பிட்டு வந்த பலம் அல்ல, அது பரலோகத்தின் தேவன் தந்த அழைப்பினால் வந்த அபிஷேக பலம். கரங்களை வைத்தாலையா சொல்லுங்க. சொல்றது புரியுதுங்களா? உங்க பலத்தினால நீங்க ஓட்டத்தை ஓட முடியாது. தேவன் தந்த பலத்தினால ஓட்டத்தை ஓடலாம். அந்த தேவன் தந்த பலத்தை கூட சத்துரு உடைத்து போடுவதற்கு அவன் கிரியை செய்து சிம்சோனை வஞ்சித்து அவனுடைய பலத்தை உடைத்து போட்டால், அழித்து போட்டால் தெளிலால். காரணம் என்ன? அப்போ நான் இதுலேருந்து என்னங்க சொல்கிறேன்? தேவ பலத்தை நாம் பெறுவதற்கு தேவ பலம் எங்கே இருக்கிறது? அதை தான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அந்த வசனத்தில். நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் காண்பிக்கிற பிரதிஷ்டை, தேவனிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற அர்ப்பணிப்பு, தேவனுக்கென்று நான் நசரேன், நான் தேவனுடையவன். சொல்லுங்க, நான் தேவனுடையவன், நான் கர்த்தருடையவள், நான் தேவனுடையவள், நான் கர்த்தருடையவள். அந்த பிரதிஷ்டையில் தான் அந்த பலம் இருக்கிறது, தேவ பலம் இருக்கிறது. அந்த பிரதிஷ்டை தான் அந்த லாங் ரன், கடைசி வரைக்கும் ஓடி ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லுவதற்கு எங்கே தெரியுமா பலம் வருது? அந்த பிரதிஷ்டையில் தான் பலம் இருக்கிறது. அந்த பிரதிஷ்டையை அப்போ காத்துக்கொள்ளணும். பிரதிஷ்டையை உடைப்பதற்கு தெளிலாள்கள் உலாவுகிறார்கள். தெளிலாளை போன்ற நிறைய வருது, ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்குது. அது பிரதிஷ்டையை உடைப்பதற்கு காத்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன சீக்ரெட்டு? எனக்கு தேவ பலம் வேணும்னா என் பிரதிஷ்டை உடையாமல் நான் பார்த்துக்கணும். என் அர்ப்பணிப்பில் நான் அசராமல், அர்ப்பணிப்பில் நான் கொஞ்சம் கூட அசையாமல் நான் பார்த்துக்கிட்டேன்னா என் பிரதிஷ்டை உடையாது. அதனால் தேவ பலம் எனக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்னுடைய கால்களுக்கு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஓடுகிற பலன் உண்டாயிரும். அவன் ரதத்திற்கு முன்பாக ஓடுவதற்குமான பலன் அவனுடைய பிரதிஷ்டையில் இருக்கிறது.